விடாப்பிடியாக இருக்காங்க ராஜிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி 30 நிமிஷம் எபிசோடில் காமிக்கிறாங்க. திருப்பி வந்து பாண்டியன்ட்ட பேசி பாண்டியன்ட்ட வந்து நான் போயே தருவேன் அப்படின்னு சொல்லி மற்ற யாருமே பேசாதீங்கன்னு சொன்னாலும் கூட பாண்டியன் தெளிவாக சொல்லிடுறாரு, இல்லை உனக்கு அப்படி போகணுன்னா என் சம்மதம் இல்லாமல்னா போப்பா. அப்படின்னா என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வந்து உன் புருஷன்ட்ட கேட்டுக்கோ, நீங்கள் பேசி நீங்களாம் முடிவெடுத்துக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க, மதிக்கிற மாதிரி நீ இல்லை, மதிக்கிறவங்கள்ட்ட பேசலாம், மதிக்காதவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு அவர் சொல்ல இவங்க உடனே உள்ளார போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு எத்தனையோ விஷயத்துக்கு என் கூட இருந்திருக்காரு, இந்த விஷயத்துக்கு என் கூட அப்படின்னு கதிர்கிட்ட பேசணும்னா கதிர் முறைச்சிட்டே இருக்காரு. இவங்க வெளில பையோட வரதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. எங்கே போகிற அதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. ஏன்னா வந்து அவங்க தனியாக போகிறாங்கன்னு திட்டு வாங்கிடக்கூடாது. வெளில போகிற வழி ஃபுல்லாக வந்து எனக்கு நீ போகிறது பிடிக்கல, நீ எனக்காக தான் அதை பண்ணுற, எனக்கு பிடிக்கல, வேணாம் போகாத அப்படின்னா என் கூட வாங்குறாங்க இவங்க. இல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தங்குற இடத்தையும் வந்து சாப்பாடையும் அவங்க கொடுத்துட்றாங்க, தங்குற இடம் வரைக்கும் தான் போகணும், அவ்வளோ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நானே போய்க்கிறேன், ஆனால் எனக்கு இது தேவை, இதை நான் பண்ணியே தீர்வேன், எனக்கு இது வேண்டுமான விஷயம் அப்படியே கிளம்பி தனியாக போயிடுறாங்க. ஏன்டா தனியாக அனுப்பிவிட்டு அந்த பொண்ணு உனக்காக தானே பண்ணிச்சுன்னு செந்தில் கேட்டால், இல்லைண்ணா எனக்கு போக விருப்பம் இல்லை, ஆனால் சொல்ல கேட்கவும் மாட்டேறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு வந்து கதிர் இங்கே வீட்டில் புலம்பிக்கிட்டு இருக்கா. கதிர் திரும்பி வந்ததை பார்த்து ஏன்டா அந்த பிள்ளை ஏன்டா தனியாக அனுப்புனா, எழுத்த வீட்டிலேருந்து வந்து எல்லாம் கேள்வி கேட்கறதுக்காடான்னு இந்த பக்கம் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு போயிடுறாரு. பாரு அவனே இப்படி பண்ணிட்டான், கொஞ்சம் கூட இது இல்லை அப்படிங்கும் போது இந்த பக்கம் கோமதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே விஷயத்த பார்க்குறா, எதையுமே யோசிக்கிறது இல்லை, ஆசைப்பட்டதை மட்டும் நடத்தணும்னு நினச்சா போதுமா, எல்லாத்த பற்றி யோசிக்கணும்ல கோபப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டென்ஷன், இந்த ஒரு கோபம், இது எல்லாத்துக்கும் இடையில மீனா குடுக்குடுன்னு ஓடி போய் ராஜி கிட்டக்கு நீ என்னம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், ராஜி இல்லை எனக்கு போயே தீரணும், கதிர் எவ்வளோ கஷ்டப்படான்னு நான் கிட்டக்க இருந்து பார்க்குறேன், அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு 10 லட்ச ரூபாய் அவனுக்கு நான் கொடுத்தே தீருவேன், நான் பார்த்துக்கிறேன்க்கா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்லி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி என் மனசை சஞ்சலப்படுத்தாதீங்கன்ட்டாங்க. அங்கே நேராக உள்ளார போய் அங்கே என்ட்ரி எல்லாம் கொடுத்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் லிஃப்ட்லேயே வந்து ஒரு ஜோடி 2 கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க ஒரு ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் இதை வச்சு கதை எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.